வணக்கம். நாம் இன்னைக்கு ஆதிசக்தியின் அம்சமாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்மனின் சக்தி பீடங்களில் 3வது தலமாக விளங்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம். தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் இந்த மாநகரம் இரவு நேரத்தில் கூட எங்கு சென்றாலும் உணவு கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால மதுரையை தூங்கா நகரம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையான காரணம் அல்ல. பள்ளியறைக்கு சென்றால் கூட பார்வதி தேவியார் தன்னை நாடி வரும் பக்தர்களை பாதுகாக்க வேண்டி இரவு நேரத்திலேயும் கண்விழித்து பாதுகாப்பு பணியை செய்வதனால இந்த நகரம் தூங்கா நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. முன்னொரு காலத்தில் இந்த பகுதி கடம்ப மரங்களாலும் மருத மரங்களாலும் நிறைந்து காணப்பட்ட பகுதியாக இருந்திருக்கு. அதனாலேயே இந்த பகுதி மருதை என்றே அழைக்கப்பட்டு வந்திருக்கு. பின்னர் மருவி மதுரை என்று மாறி அந்த பெயரே நிலை பெற்று விளங்கி வருது. மதுரை அந்த காலத்தில் இயற்கையாகவே வளமிக்க பகுதியாகவே இருந்திருக்கு. இந்த பகுதியை மீனாட்சி அம்மன் ஒரு ஆண்மகனை போல அரசாட்சி செய்து வந்திருக்காங்க. சோழ மன்னன் மகள் காஞ்சனமாலைக்கும் பாண்டிய மன்னன் மலையத்துவஜனுக்கும் மகளாக பிறந்தவங்க இந்த மீனாட்சி அம்மன். காஞ்சனமாலையின் முற்பிறவியில் சிறு வயதிலேயே அம்மனை நோக்கி கடுமையான தவம் இருக்காங்க. பல்வேறு நோன்புகளும் விரதங்களும் மேற்கொண்டதுனால அம்மனும் மகிழ்ச்சியோட அந்த குழந்தையை நோக்கி உனக்கு என்னம்மா வர வேணும் கேட்குறாங்க. குழந்தையும் உங்களோட மாறாத அன்பு எனக்கு எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு கேட்குது. அதற்கு அம்மனும் உன்மீது அன்பு இல்லாமல் இப்போ உன்னிடத்தில் வந்திருப்பேனா? உன்மீது எனக்கு எப்பொழுதுமே அளவு கடந்த அன்பு இருந்து கொண்டே இருக்கும். மேற்கொண்டு உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த சிறுமியோ, அம்மான்னு அழைச்சதுனால நீங்கள் இப்போ இங்கே வந்தது போல் எனக்கு மகளாக பிறந்து என்னை அம்மான்னு அழைக்கணும் அப்படின்ற வரத்தை கேட்குது அந்த 9 வயது சிறுமி. அதற்கு அம்மனும் ஒத்துக்கிறாங்க. சரின்னு ஒப்புக்கொண்ட அம்மனும், சோழ மன்னனின் மகள் காஞ்சனமாலையாக நீ பிறந்து பாண்டிய மன்னன் மலையத்துவஜனை நீ மனம் புரிவாய். உங்கள் 2 பேருக்கும் நான் மகளாக பிறப்பேன் அப்படின்னு வரத்தை கொடுக்கறாங்க. மலையத்துவஜனுக்கும் காஞ்சனமாலைக்கும் திருமணம் நடந்த பின்பு பல வருடங்களாக இவங்க 2 பேருக்குமே குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்க. மலையத்துவஜன் ஆட்சியில் மக்களுக்கு எந்த குறையுமே இல்லாத சூழ்நிலையில் மலையத்துவஜனுக்கு மட்டும் எந்த குழந்தையுமே இல்லாமல் மிகுந்த மனக்கவலையில் இருக்கான். அதனால் இவங்க அஸ்வமேத யாகம் செய்கிறாங்க. 99 முறை அஸ்வமேத யாகம் செய்தவர்கள் இறுதியாக புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறாங்க. இந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு அழகிய பெண் குழந்தை தோன்றி காஞ்சனமாலையின் மடியில் போய் அமர்ந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியை கண்ட இருவருக்குமே மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனால் மலையத்துவஜனுக்கோ நம் நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று இவ்வளவு நாள் யாகம் செய்தும் ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற கவலையில் இருக்காரு. தனக்கு அவதாரமாக வந்த பெண்மகளை உற்று பார்த்த மன்னனுக்கோ மிகுந்த அதிர்ச்சி. ஏன்னா தன் மகளுக்கு பொதுவாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய 2 மார்பகங்களுக்கு பதிலாக 3 மார்பகங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மன்னனோ கவலையில் ஆழ்ந்திருந்த அந்த சமயத்தில், மன்னா கவலை வேண்டாம், இந்த பெண்ணை ஒரு ஆணுக்குரிய அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களையும் செய்து அவளை ஒரு ஆண்மகனாகவே பாவித்து வளர்த்துவா. அவளுடைய பருவ வயது எய்த பின்பு திருமணத்திற்காக எந்த ஆண்மகனை இவள் உற்று நோக்குகின்றாளோ அந்த சமயத்தில் அவளுடைய ஒரு தனம் மறைந்து 2 தனங்கள் மட்டுமே எஞ்சி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னனும் இந்த பெண்மகளை ஒரு ஆண்மகனாக ஒரு ராஜகுமாரனுக்கு உரிய அனைத்து தகுதிகளோடும் வளர்த்து வரான். மலையத்துவஜனுக்கு பிறகு அரசாட்சி புரிய அரசியாக முடிசூட்டி கொண்ட பார்வதி தாயாரோ மீனாட்சி அம்மனாக மதுரை மாநகரில் தன்னுடைய ஆட்சியில் எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக ஆட்சி புரிந்து வரும் இவங்க தன்னுடைய வீரதீரத்தினால தன்னோட ஆட்சி எல்லையை விரிவாக்கி கொண்டதோடு இல்லாமல் இறுதியாக கைலாசத்தை நோக்கியும் போகிறாங்க. கைலாசத்தில் நந்தி தேவரோ தவத்தில் இருக்காரு. தேவியின் ஆக்ரோஷத்தை கண்டு பயந்து அலறிக்கொண்டு ஓடிய நந்தி தேவனுக்கு பிறகு சிவபெருமானை சந்திக்கும் மீனாட்சியோ சிவபெருமானின் அழகை கண்டு சொக்கி போய் நிற்கிறாங்க. அந்த சமயத்திலேயே மீனாட்சி அம்மனின்
3 தனங்களில் ஒன்று மறைந்து 2 தனங்களோடு விளங்குறாங்க. இப்படி சிவபெருமானை பார்த்து சொக்கி நின்றதனால மீனாட்சியம்மனுக்கு சொக்கநாயகி என்றும், மீனாட்சியம்மனை பார்த்து சொக்கி நின்ற சிவபெருமானுக்கு சொக்கநாதர் என்ற பெயரும் நிலை பெற்றது. பிறகு 2 பேருமே கரம் பிடித்து தம்பதி சமேதகராக ஆகிறாங்க. இப்போ இந்த ஆலயம் எப்படி உருவாச்சு அப்படின்ற வரலாறையும் பார்க்கலாம். பண்டைய காலத்தில் வணிகம் செய்கிறவங்கெல்லாம் வெளியூருக்கு போயிட்டு நடந்தே தான் வருவாங்க. அந்த மாதிரி தனஞ்சயன் என்ற வணிகன் வெளியூருக்கு சென்று தன்னோட வியாபாரத்தை முடிச்சிட்டு திரும்பி வரும் வழியில் அந்தி மங்கி இருள் சூழும் அந்த சூழ்நிலையில் இருட்டிய பின்பு அதற்கு மேல் எங்கும் போக வேண்டாம்னு முடிவெடுத்த தனஞ்சயனோ இதே இடத்துல படுத்து உறங்கிட்டு மீண்டும் மறுநாள் விடிந்த பிறகு புறப்படலாம் அப்படின்னு ஒரு மண்டபத்தில் அயர்ந்து படுத்து உறங்கி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் கடம்ப வனம் நிறைந்த அந்த பகுதியில் இருந்த ஒரு கடம்ப வனத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்தை தேவர்களின் தலைவன் இந்திரனும் 33 கோடி தேவர்களும் அந்த சிவலிங்கத்தை வணங்கி அதற்கப்புறம் விண்ணை நோக்கி புறப்படும் அந்த அதிசய நிகழ்ச்சியை பார்த்து புல்லரிச்சு போன தனஞ்சயனோ மிகுந்த பயபக்தியோடு ஓடிச் சென்று அப்பொழுது அந்த பகுதியை ஆட்சி செய்த வரகுண பாண்டியனிடம் போய் சொல்கிறான். வரகுண பாண்டியனும் அந்த பகுதியில் இருக்கிற முட்புதர்களை எல்லாம் அகற்றி மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி செதுக்கி சீர்படுத்தி இந்த ஆலயத்தை அமைக்க முயற்சி பண்ணுறான். இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கான எல்லை பகுதி என்ன என்பதை சிவபெருமானே நிர்மாணிக்கட்டும் அப்படின்னு நினச்ச பாண்டிய மன்னன் சிவபெருமானை நினைச்சு வேண்டி நிற்கிறான். அப்பொழுது சிவபெருமானோ தன் கழுத்தில் இருந்த நாகத்தை கழற்றி வீசி பாண்டிய மன்னனுக்கு நமக்கு அமையப் போகும் ஆலயத்தின் எல்லையை காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நாகமோ அந்த சுயம்புலிங்கத்தை சுற்றி வலப்புறமாக தன் வாளை வளைத்து வாயினால் கவ்வி அவர்களுக்கு அமையப்போகும் ஆலயத்தை பாண்டிய மன்னனுக்கு காண்பிக்குது. இப்படி அமைக்கப்பட்ட இந்த சிவாலயத்தில் அம்மனுக்கே முதல் மரியாதை. இருந்தாலும் அம்மனோ தன்னுடைய இடையை சற்று வளைத்து தன்னுடைய வலது காலை முன்னோக்கி வச்சிருப்பாங்க. மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் மீனாட்சி அம்மனுக்கு தான் முதல் மரியாதை. இருந்தாலும் அம்மனோ நான் என் தலைவனுக்கு கொடுக்கும் முதல் மரியாதை அப்படின்றத உணர்த்துவதற்காகவே இப்படி நிற்கிறாங்க. சிவபெருமான் ஆடக்கூடிய சிவத்தாண்டவங்களில் எல்லா ஆலயங்களிலும் பார்த்திங்கன்னா வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கிய வண்ணம் இருப்பார். ஆனால் மதுரையில் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கின மாதிரி இருப்பார். இதற்கு என்ன காரணம்னா தலைவி தன் கணவனுக்கு கொடுக்கும் முதல் மரியாதை அப்படின்றதுனால தலைவனும் தன் மனைவிக்கு தான் கொடுக்கும் முதல் மரியாதை அப்படின்ற சிறப்பை உணர்த்துவதற்காகவே அவங்க அப்படி நிற்கிறாங்க. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மதுரையை மாண்புடை மதுரை, வானவர் போற்றும் மதுரை என்று பல்வேறு சிறப்பு பெயர்களை தாங்கி நிற்கக்கூடிய இந்த மதுரையில் தான் தமிழுக்காக புலவர்கள் மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து சங்கம் வைத்து தமிழை வளர்த்திருக்காங்க. அந்த காலத்தில் புலவர்கள் மட்டும் பாவலர்களாக இல்லை, மதுரையை ஆண்ட மன்னர்களே பாவலர்களாக இருந்திருக்காங்க. அதற்கு உதாரணமாக நெடுஞ்செழியன், வரகுண பாண்டியன், அதிவீரராம பாண்டியன் போன்ற மன்னர்களே சிறந்த பாவலர்களாகவே இருந்திருக்காங்க. அதனால தான் அக்கால புலவர்கள் சொல்லும் கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில் மன்னர்களும் இருந்திருக்கிறாங்க. புலவர்களே மன்னர்கள் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது மன்னர்களும் தங்களுடைய தவறுகளை திருத்தி கொள்ள தயங்குறதில்ல. அதற்கு ஒரு உதாரணம் என்னென்னா, ஒரு பாண்டிய மன்னன் அவையில் சுமார் 400க்கும் மேற்பட்ட புலவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு நாள் அவையில் அமர்ந்து தங்களுடைய வீரப்பிரதாபங்களை பற்றி பெருமையாக பேசி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் பாண்டிய மன்னனும் அவைக்குள் நுழைந்து ஒரு புலவரிடம் கேட்குறாரு, புலவரே, நீங்கள் இன்று இரவுக்குள்ள எத்தனை பாடல் இயற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு மன்னா, திடீர்னு கேட்குறீங்க, இருந்தாலும் என்னால் ஒரு 2 பாடல்களை இயற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றொரு புலவர் என்னால் 4 பாடல்களும், மற்றொரு புலவர் 6 பாடல் தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மன்னனோ, நீங்கள் நாளை காலை விடிவதற்குள்ளாக 400 புலவர்களும் ஒன்று சேர்ந்து 4 கோடி பாடல்களை இயற்ற வேண்டும். அப்படி 4 கோடி பாடல்களை எழுதி தராவிட்டால்
தண்டனை கடுமையாக இருக்கும், உங்கள் தலை உங்களிடத்தில் இருக்காது அப்படின்னு கடுமையாக எச்சரித்து விட்டு போகிறாரு. இப்படி மன்னரோட உத்தரவை கேட்ட புலவர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. 400 புலவர்களும் ஒன்று சேர்ந்து கூடி பேசி பாண்டிய நாட்டை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி இரவோடு இரவாக பாண்டிய நாட்டை விட்டு புறப்பட்டு சேர நாட்டை நோக்கி சென்று சேர மன்னரிடம் தஞ்சம் அடைஞ்சு விடலாம் அப்படின்ற நினைப்போடு புறப்பட்டு போகிறாங்க. அப்பொழுது தமிழ்கிழவி அவ்வை பாட்டி எதிரில் வராங்க. 400 புலவர்களையும் சந்தித்த அவ்வை பாட்டியோ, நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. புலவர்களும் அவ்வை பாட்டியிடம் மன்னர் பிறப்பித்த உத்தரவை பற்றி சொல்கிறாங்க. அவ்வை பாட்டியோ இதனை கேட்டு சிரித்து, மன்னர்கள் போரில் புறமுதுகிட்டு ஓடுவது எந்த அளவுக்கு அவமானமோ அதை போலவே புலவர்கள் தங்களால் பாட முடியாது என்று தாங்கள் வசிக்கும் நாட்டை விட்டே புறப்படுவது கேவலமான விஷயம் அல்லவா அப்படின்னு எடுத்து சொல்லி, மன்னரிடத்தில் நான் பேசிக்கொள்கிறேன் அப்படின்னு அவ்வை பாட்டி 400 புலவர்களையும் பாண்டிய மன்னர் அரண்மனைக்கு அழைத்து வந்து மன்னரை ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் மன்னரோ நான் சொன்னது தான், விடிவதற்குள்ளாக 4 கோடி பாடல்களை எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னா, அவ்வளவுதானே, உனக்கு 4 கோடி பாடல்களை உடனே இப்பொழுதே தரேன் அப்படின்னு சொல்லி 4 கோடி பாடல்களையும் 4 வரியில் சொல்லி மன்னரை அதிசயத்தில் வாயப்பழக்க வச்சாங்க அவ்வை பாட்டியார். அது என்ன வரிகள்னா, மதியாதார் தலைவாசல் மதித்தொரு கால் சென்று மிதியாமை 1 கோடி பெறும், உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தன்மனையில் உண்ணாமை 1 கோடி பெறும். 2 கோடிகளை அவ்வை பாட்டி பாடி முடித்த பின்பு புலவர்கள் முகத்திலோ மகிழ்ச்சி, மன்னனின் முகத்தில் அதிர்ச்சி. மேலும் 2 கோடிகளை பார்க்கலாம். 3வது கோடியா, கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தன்னோடு குடியிருப்பது 1 கோடி பெறும், கோடான கோடி கொடுப்பினும் தன்னா கோடாமை கோடி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. மன்னன் முகத்திலோ பெரிய அதிர்ச்சி. ஆடலை அவ்வை பாட்டியின் காலில் விழுந்து வணங்கி அவ்வை பாட்டியிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் 400 புலவர்களையும் தன்னோட அரண்மனையை அலங்கரிக்க வச்சான். இந்த அளவுக்கு மன்னர்களுக்கே தைரியமாக அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்த புலவர்கள் மதுரையம்பதியில் வாழ்ந்திருக்காங்க. சிவபெருமான் தன்னுடைய அனைத்து விதமான திருவிளையாடல்களையும் நிகழ்த்திய அற்புதமான தலம் இந்த மதுரையம்பதி. இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள பொற்றாமரை குளத்தில் இன்று வரை ஒரு மீன்கள் கூட கிடையாது. அது ஏன்னா சிவபெருமான் மீது மிகுந்த பற்று கொண்ட நாரை ஒன்று இந்த பொற்றாமரை குளத்தில் துள்ளி விளையாடி கொண்டிருந்த மீன்களை கொத்தி தின்னும் ஆர்வத்தோடு வந்த பொழுது அனைத்து மீன்களும் 33 கோடி தேவர்களின் வடிவில் துள்ளி விளையாடி கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியான தருணத்தை கண்ட நாரையோ இனிமேல் மீன்களை கொத்தி உண்ணமாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் செய்தது. அதனால் சிவபெருமான் அந்த நாரைக்கு முக்தி அளித்ததோடு இந்த பொற்றாமரை குளத்தில் இனிமேல் எந்த மீன்களும் வளராது அப்படின்ற வரத்தையும் கொடுக்கிறாரு. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த சிவத்தலத்தில் சிவபெருமான் மட்டும் சுயம்பு அல்ல, மீனாட்சி அம்மனும் சுயம்பு தான். தன்னுடைய சிறப்பான ஆட்சி காலத்திற்கு பிறகு தன்னுடைய ஆட்சியை தன் மகன் உக்கிர பெருவழுதி பாண்டியனிடம் ஒப்படைத்த மீனாட்சி தாயாரோ இந்த ஆலயத்தில் மரகத சிலையாக நின்று விடுறாங்க. இந்த சக்திமிக்க மீனாட்சி அம்மனின் தோளில் ஒரு பச்சை கிளி அமர்ந்து இருப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த பச்சை கிளி சாதாரணமானதல்ல. 64 கலைகளின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய இந்த பச்சை கிளி சாதாரணமான கிளி அல்ல. அம்மனின் தோளில் அமர்ந்து அம்மனின் காதிற்கு அருகே உன்னை தேடி வந்து உன்னிடம் கோரிக்கை வைத்த பக்தர்களின் குறைகளை தீர்த்து விட்டாயா, பக்தர்களின் குறைகளை தீர்த்து விட்டாயா என்று கேட்டுக்கொண்டே இருக்குமா. அதனால் நாம் இந்த மீனாட்சி அம்மனிடம் நாம் வேண்டும் நியாயமான வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. அதற்கு நாம் என்ன செய்யணும்னா, இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு நடக்கக்கூடிய 8 கால பூஜையிலும் நல்ல முறையில் கலந்து கொண்டால் நமக்கு அனைத்து விதமான பயன்களும் கிட்டும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது அதிகாலை வேளை பூஜையான பிராத சாந்தி என்று சொல்லக்கூடிய பாலாரூப தோற்றத்தை பார்ப்பவர்களுக்கு குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிட்டும்.
அதைத் தொடர்ந்து வரும் 6 to 8 நிமிஷ நாழிகையில் புவனேஸ்வரி அம்மன் அலங்காரத்தையும், அதனைத் தொடர்ந்து வரும் 12 to 15 நிமிஷ நாழிகையில் கௌரி அம்மன் அலங்காரத்தையும், மதியம் ஷியாமளாவாக காட்சியளிக்கும் மடிசார் அணிந்து காணப்படும் இந்த காட்சியை பார்ப்பவர்களுக்கு உணவு பற்றாக்குறையே வராது. சாயங்கால வேளையில் மாதங்கியாக தங்க கவசம் அணிந்து வைரக் கிரீடத்தை அணிந்து காட்சி கொடுக்கும் இந்த காட்சியை பார்ப்பவர்களுக்கு தொழில் வளம் சிறக்கும். அர்த்தசாம பூஜையான பஞ்சசதி, அடுத்து வரும் பள்ளியறை பூஜையான சோடாட்சி, பள்ளியறைக்கு பின்பு பள்ளியறைக்கு உள்ள மகா சோடாட்சியாக காட்சியளிக்கும். இந்த அனைத்து காட்சிகளையும் பார்க்கும் பக்தர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். முக்கியமாக 6 to 8 நிமிஷ நாழிகையில் புவனேஸ்வரி அம்மனாகவும், 12 to 15 நிமிஷ நாழிகையில் கௌரி அம்மனாகவும், மதிய வேளை பூஜையான ஷியாமளா தோற்றத்தையும், சாயங்கால பூஜையான மாதங்கி தோற்றத்தையும், அர்த்தஜாம பூஜை தோற்றமான பஞ்சசதி தோற்றத்தையும் ஒரே நாளில் பார்ப்பவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது. மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்க வந்த வியாக்கிரபாத முனிவருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும், முனிவர்கள் 2 பேருமே உங்களுடைய நடன காட்சியை பார்க்காம சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி, இப்போவே எங்களுக்கு உங்களுடைய திருநடன காட்சியை ஆடி காட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால சிவபெருமானம் வியாக்கிரபாதருக்காகவும் பதஞ்சலி முனிவருக்காகவும் இந்த வெள்ளியம்பலத்திலேயே தன்னுடைய திருநடன காட்சியை ஆடி காட்டி அவங்கள மகிழ்விக்கிறாரு. நாம் முன்னமையே சொல்லியிருக்கோம், இந்த ஆலயத்தில் மீனாட்சி அம்மனுக்கே முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் சிவபெருமான் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி நிற்கிறதா சொல்லியிருப்போம். அதற்கு அது மட்டும் காரணமல்ல, ராஜசேகர பாண்டியன் என்னும் மன்னன் அனைத்து விதமான கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவன். ஆனால் அவன் இந்த பரதநாட்டிய கலையை மட்டும் கற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னா சிவபெருமான் இந்த கலையில் கற்றுத்தேர்ந்து சிறந்தவர் அப்படின்றதுனால நாமும் அந்த கலையை கற்றுக்கொண்டா சிவபெருமானுக்கு இணையாக ஆகிவிடுவோமோ அப்படின்ற பயத்தினால அவன் இந்த பரதநாட்டிய கலையை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டலை. இறுதியாக இந்த பரதநாட்டிய கலையையும் கற்றுத்தேர்ந்தவன் சிவபெருமானை நோக்கி, இவ்வளவு கடினமான இந்த கலையை நீங்கள் ஆடி வலது காலை ஊன்றி இடது காலை மட்டும் தூக்கி நீண்ட நெடுங்காலமாக நிற்கிறீங்க, எனக்காக இப்பொழுது கால் மாற்றி இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி நீங்கள் ஆடணும். அப்படி ஆடலைனா இந்த இடத்திலேயே என்னோட உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொன்னதற்காகவும் சிவபெருமான் தன்னுடைய உண்மையான பக்தனின் வேண்டுகோளுக்கு இணங்கி கால் மாற்றி நடனம் ஆடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் 365 நாட்களில் 275 நாட்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, திருவிழா அப்படின்னு நடந்து கொண்டே இருக்கும். முக்கியமாக சித்திரை பெருவிழா, கண்கொள்ளா காட்சி. அதையும் தாண்டி மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்ப்பவர்களுக்கு முக்தி கிடைக்கும். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் நாயக்க மன்னர் ஆட்சி கால தொடக்கத்தில் சுமார் 48 ஆண்டு காலமாக இந்த ஆலயத்தில் பூஜையே இல்லாமல் இருந்தது. அதற்காக நாயக்க மன்னனோ அந்நாட்டு சிறந்த ஸ்தபதியான ஒருவரை தேர்ந்தெடுத்து ஸ்தபதிக்கிட்ட மீனாட்சி அம்மனுக்கு ஒரு சிலை வடிக்குமாறு சொல்கிறாரு. ஸ்தபதியோ மீனாட்சி அம்மனுக்காக சிறப்பான முறையில் சிலை வடிக்க தொடங்குறாரு. சிலைக்கு இறுதி வடிவம் கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு குறை ஏற்படும். ஒன்று கால் ஒடிந்து நிற்கும் அல்லது கை ஒடிந்து நிற்கும். இப்படி ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்படுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நிலையில் இருக்கும் ஸ்தபதியின் இரவு நேர கனவில் வந்த அம்மனோ, நான் இந்த ஆலயத்தில் தானே இருக்கேன், எனக்காக எதற்கு புதுசாக சிலை வடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு விழித்து கொண்ட ஸ்தபதியோ நேராக மன்னனை நோக்கி ஓடி மன்னனிடம், அம்மன் என்னிடம் கனவில் இந்த ஆலயத்தில் நானே இருக்கிறேன், எனக்காக நீங்கள் ஏன் சிலை வடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதை கேட்ட மன்னனோ அரசவையில் இருந்து ஓடி வந்து ஆலயம் முழுக்க அம்மனை தேடும் மன்னனிடம், அந்த காலத்தில் அம்மனுக்காக சேவை செய்து கொண்டிருந்த 5 சிவாச்சாரியார்களுள் 4 பேர் இறந்து போக ஒருவர் மட்டும் எஞ்சி நிற்க அவரை கண்டுபிடித்து கேட்கும் மன்னனிடத்தில் அந்த சிவாச்சாரியாரோ
சரியாக அவர் மறைத்து வைத்திருந்த அந்த மரகத சிலையை காண்பிக்கிறாரு. அவர் ஏன் அந்த மரகத சிலையை மறைத்து வைத்தார்னா, மரகத சிலையை மட்டும் மறைக்கல, சிவபெருமான் சிலையையும் அவர் மறைத்து வைக்கிறாரு. அதற்கு என்ன காரணம்னா, அவங்க இளம் வயதில் அந்த ஆலயத்தை பராமரித்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் மாலிக் கபூர் நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்து வைரங்களையும் தங்கங்களையும் மரகதம் என எண்ணற்ற விலைமதிப்பற்ற பொருட்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கான். அந்த மன்னனுக்கு பயந்து சிவாச்சாரியர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான சிலைகளை நாகர்கோயிலுக்கும் அருகில் கேரளா எல்லைக்கு அருகில் புதைச்சி வைக்கிறாங்க. இங்கிருந்த சிவபெருமானை மறைச்சி ஒரு கிளிக்குண்டா மாற்றி அதற்கு முன்னாடி ஒரு சிறிய சிவபெருமான் சிலையையும் அம்மனின் சிலையையும் வச்சு அவங்கள ஏமாத்துறாரு. அந்த மாலிக் கபூர் படையெடுத்து வந்தவன் அம்மனின் சிலையை உடைச்சி பார்த்துட்டு இது சாதாரண கல் சிலை அப்படின்னு நினச்சி திரும்ப போயிடுறான். அப்படி கொள்ளையன் மாலிக் கபூரிடமிருந்து காப்பாற்றப்பட்ட மரகத மீனாட்சி அம்மன் சிலையையும் சிவலிங்கத்தையும் தற்போது மன்னனிடத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. மன்னனோ மீனாட்சி அம்மனை பார்த்த மாத்திரத்திலேயே அதிசயத்தில் மெய்சிலிர்த்து போய் நிற்கிறான். ஏன்னா 48 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் அம்மனின் கழுத்தில் இருக்கும் சந்தன மாலை சிறிது கூட வாடாமலும் அம்மனின் அருகில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த விளக்கும் எரிந்து கொண்டே இருந்தது. இதே போன்று மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிவலிங்கத்தை வெளிப்படுத்திய பொழுது அங்கும் தீபம் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்ச்சியைக் கண்டு மன்னனும் மன்னனுடன் வந்தவர்களும் ஆச்சரியத்தில் மெய்சிலிர்த்து போய் நிற்கிறாங்க. இவ்வளவு சக்தி மிகுந்த இந்த ஆலயத்தில் உறைந்து கொண்டிருக்கும் மீனாட்சி அம்மனையும் உடனுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் கண்டு மகிழ்ந்து நம் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பயன்களையும் பெற்று வளமோடு வாழ்வோம். நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம பதிவை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.